ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான சுவையில் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சில பேர் இதில் மசாலா போட்டு செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யறத விட இப்படி ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. நல்ல பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பின்பக்கம் அழகாக சிவந்து வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்படி பெரட்டின மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் நல்லா அப்படி சிவந்து வந்துடும். இப்போ அப்படியே எட்டை எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துங்க. இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 8 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வதக்கி விட்டுக்குங்க. கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்து தான் நல்ல பெரிய தக்காளி பழம் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்து வரணும். அதுக்காக இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பன்னீரும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் உருகி வந்த பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்த பிறகு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விடும்போது கொஞ்ச நேரத்திலே ஓரங்களில் அப்படி லைட்டாக உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அப்படி போட்டுக்கலாம். இது சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா அந்த பன்னீரில் ஊறி வரும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த ரிச் டேஸ்ட்டை அப்படியே கொடுக்கும். ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.